கேட்காதீங்க, சாமி கையில கொடுங்க. நேரத்தில் நமக்கு நல்லா தெரியும். 17ஆம் தேதி 5 மணி வரைக்கும் பிரச்சாரம் தலைவர் நிறைய இடங்கள் போக வேண்டியிருக்குது. நம்ம தான் முழுமையான ஒத்துழைப்பு தர வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு முக்கியமான போக்குவரத்து நெரிசல் ஏரியாவில் இருக்கிறோம் ஐயா. உங்களுடைய அன்பு எல்லாம் நீங்கள் இந்த முறை தாமரைக்கு ஆதரவளிக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாண்டி 3வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும். நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதியில் கூட அந்த 400 முதன்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய முழு அன்பு ஆதரவு நம்முடைய தாமரை சின்னத்திற்கு ஏப்ரல் 19ஆம் தேதி இருக்க வேண்டும். இவிஎம் மிஷன்ல முதல் சின்னமுங்க. மோடி அவர்கள் வலிமையாக இங்கே வந்து அமரும் பொழுது அவரை பயன்படுத்தி நம் ஊருடைய வளர்ச்சி, கோயம்புத்தூருடைய பிரச்சனைகள் அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு இதெல்லாம் கூட நம்ம செய்து காட்ட முடியும். உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை கொண்டிருக்கிறார் தாமரை சின்னத்துல நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேங்க. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா நண்பர்களும் இருக்கிறீங்க. அடுத்த 3 நாட்கள் கடுமையாக நீங்கள் களத்தில் உழைக்க வேண்டும். எல்லா சொந்தங்களையும் பார்க்க வேண்டும். எல்லா வீட்டுக்கும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை வைத்துவிட்டு இங்கிருந்து உங்களை நம்பெல்லாம் பெற்றுக்கொண்டு கிளம்புறதையா டிராபிக் ஜங்ஷன் அதிகமாக பேசும்போது தவறாக நினைச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் நன்றிங்க தான் போல தாய்மார்களே, உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிப்பதோடு எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்வு கொள்கின்றோம். மிகச் சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும், இந்த நாள் இருக்க வேண்டும் என்று சொல்கிற சகோதரர்களே, எங்களுடைய ஆசை இந்த புத்தாண்டு தாமரை புத்தாண்டாக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஆதரவுடன் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் எல்லோரும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து மறுபடியும் வலிமையாக நீங்கள் ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் வைக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி, உங்களுடைய குரலாக இருப்பதற்கு இந்த அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற பணிவன்பான ஒரு வேண்டுதலையும் உங்களுக்கு வைத்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அடுத்த 5 நாட்கள் நீங்கள் அண்ணாமலையாக, நீங்கள் நம்முடைய மோடி ஐயாவாக, நீங்கள் எல்லாத்தையும் போய் பேசி வாக்கு சேகரித்து எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வைக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறோம் ஐயா. இன்னைக்கு இந்த பகுதியில் பெரிய அளவில் நம்முடைய ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் இணைந்திருக்கின்றார்கள். எல்லோரும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல மனிதர் அவருடைய மன்றத்திலிருந்து இன்னைக்கு தேசியத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக இந்த தேர்தலில் ஆதரவு கொடுத்து வந்திருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள், சுப்பிரமணிய அவர்கள், சிவா அவர்கள், சதீஷ்குமார் அவர்கள், கலியமூர்த்தி அவர்கள், விவேகானந்தன் அவர்கள், இசைக்குமுத்து அவர்கள், அறிவழகன் அவர்கள், திலீபன் அவர்கள், கோமதி அவர்கள், ஐஸ்வர்யா அவர்கள், சுபஸ்ரீ அவர்கள், சுரேஷ் அவர்கள், ஸ்ரீராம் அவர்கள், அம்சகனி அவர்கள், சங்கனூர் சதாசிவம் அவர்கள், எஸ் ஆர் முருகன் அவர்கள், பிளக்ஸ் பிரிண்டிங் சுரேஷ் அவர்கள், தேமுதிகவுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் PNP அவர்கள், என் கோபிகண்ணன், ரகுபதி அவர்கள், திருவள்ளூர் சதாசிவமன், இவங்க எல்லோரும் கூட புதிதாக இணைஞ்சிருக்கிறீங்க. மறுபடியும் நன்றியை தெரிவித்து எல்லோரும் இணைந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்துவோமா. இன்னும் 5 ஆண்டுகள் இந்த நல்லாட்சி தொடர வேண்டும். எந்தவித தங்கு தடையும் இல்லாம முக்கியமான முடிவுகளை நம்முடைய பிரதமர் அவர் எடுப்பதற்கு உறுதுணையாக இந்த 400 MPக்கள் இருக்க வேண்டும். அவருடைய முதல் MP-யாக கோயம்புத்தூருடைய குரலாக இங்கிருந்து தாமரையில உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். தாமரை சின்னத்தில் என்கின்ற கோரிக்கையை உங்களுக்கு வைத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பி போறோம்மா. உங்க அன்பெல்லாம் கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. நம்ம தூரம் போகணும். ஆனால் நீங்கள் எல்லோரும் திரும்பி வருகின்றோம், உங்களை சந்திக்கின்றோம், அன்பு பாராட்டுகின்றோம். மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பாராட்டு.
வேட்பாளர்களால போவாங்க, தலைவர்களால போவாங்க. தலைவர் இறங்கி வர்றார்கள். நம்ம கட்சி தலைவர்கள் பொதுமக்களை சந்திக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம தொண்டர்கள் போய் யாரும் செல்வி எடுத்துக்க வேண்டாம். பொதுமக்களை சந்திப்பதற்கு மட்டும் ஏற்பாடு செய்யுங்கள். தயவு செய்து மக்களை சந்திப்பதற்கு வழிவகுங்க. நம்முடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அண்ணன் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நம்ம தலைவருக்கு வழிவகுப்பதை தெரிந்து தரவும், மக்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். மேல வீசாதீங்களா? நம்ம தொண்டர்கள் தலைவர் அழைத்து போறதுக்கு சரியா வழிபடி கொடுங்க. மக்களை சந்திக்கிறதுக்கு வழிபடி கொடுங்க. யாரும் செல்ஃபி எடுக்காதீங்க, தயவு செய்து எடுக்காதீங்க. வாங்க, நம்ம தொண்டர்களை வாங்க வாங்க. பூவா மேல வீசாதீங்கப்பா, சொல்றேன்ப்பா. ஆனா செல்ஃபி எடுக்கிறது கொஞ்சம் தவிர்த்துருங்க, டைம் இல்லையா? கொஞ்சம் செல்ஃபி எடுக்கிறது விட்டுங்க. பூவை மேல இருந்து ஒரு மேல வீசாதீங்க, தயவு செய்து. தயவு செஞ்சு யாரும் பூக்கள் மேல வீசாதீங்க, செல்ஃபி எடுக்காதீங்க. பணிவான வேண்டுகோள், பூக்களை மேல வீசாதீங்க, செல்ஃபி எடுக்காதீங்க. சால்வையை கையில கொடுங்க. அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், செல்ஃபி எடுக்காதீங்க, சால்வையை கையில கொடுங்க, பூக்களை மேல வீசாதீங்க. தயவு செஞ்சு உங்க அன்பை மட்டுமே செலுத்துங்கள்.